الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وعن عائشة رضي الله عنها أن قريشا أهمهم شأن المرأة المخزومية التي سرقت فقالوا من يكلم فيها رسول الله صلى الله عليه وسلم فقالوا من يجتري عليه إلا أسامة بن زيد حب رسول الله صلى الله عليه وسلم فكلمه أسامة فقال رسول الله صلى الله عليه وسلم أتشفع في حد من حدود الله تعالى إلى آخر الحديث متفق عليه. பிணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக அல்லாஹு தஆலா புனிதப்படுத்திய விஷயங்களை தவிர்க்கக்கூடிய நேரத்தில் கோபம் கொள்வதும் மற்றும் மார்க்கத்திற்கு உதவி புரிவதும் என்ற தலைப்பில் பார்த்து கொண்டு வருகிறது. இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் ஒரு சம்பவம். மக்சூமியா குலத்தை சார்ந்த ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் திருடிவிட்டாள். அப்போ இவருக்காக பரிந்துரை செய்ய வேண்டும், இவருடைய கை வெட்டப்படக்கூடாது என்பதற்காக என்ன செய்தார்கள், பரிந்துரை நாம யாரிடம் செய்யலாம் என்று மஷ்வரா செய்யும் பொழுது உசாமா பின் ஜயத் என்று சொல்லக்கூடிய சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நேசிக்கக்கூடிய மற்றும் அல்லாஹ்வுடைய தூதரும் ரொம்ப நேசிக்கக்கூடிய இந்த சஹாபியிடம் செல்லலாம் என்று அங்கு செல்கின்றார்கள். அப்போ இப்பெண் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் பரிந்துரை பேசுபவர் யார் என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமானவரான உசாமா பின் ஜெயித் அவர்களை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் பேச தைரியமானவர் யார் உள்ளார் என அவர்கள் கூறினார்கள். எனவே உசாமா ரலியல்லாஹு அவர்களிடம் சென்று பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் கொண்டார்கள். மிகவும் உற்ற நேசிக்கக்கூடிய எதுவர் என்றால் அவருடைய பெயரே ஹிப்பு ரசூலுல்லாஹ். அவருக்கு கொடுக்கப்பட்ட புனை பெயர் ஹிப்பு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற நேசர், அல்லாஹ்வுடைய ரொம்ப நேசிக்கக்கூடிய அப்படிப்பட்ட உசாமா பின் ஜெயித் அல்லாஹ்வுடைய சட்டத்தை அதற்கு எதிராக பரிந்துரை செய்வதற்காக வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் கொண்டார். கோபம் கொண்டு அத்தஷ்ஃபஉ ஹத்தி மின் ஹுதூதில்லா, அல்லாஹு தஆலாவுடைய வரம்பில் அல்லாஹு தஆலாவுடைய நிர்ணயித்த சட்டங்களில் அதற்கு முரணாக செய்வதற்காக நீ பரிந்துரை செய்கின்றாயா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு கோபம் கொண்டார்கள். பிறகு எழுந்து ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். உங்களுக்கு முன் இருந்தோர் அழிந்து போனதன் காரணம் அவர்களில் வசதியானவர் திருடினால் அவரை அவர்கள் விட்டு விடுவார்கள், அவர்களில் ஏழை ஒருவர் திருடினால் அவரை தண்டிக்க முயற்சிப்பார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக முஹம்மதின் மகளான ஃபாத்திமா திருடியிருந்தால் கூட அவளின் கையையும் நான் துண்டிப்பேன் என தன் உரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பாருங்க, சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் மென்மையான உடவரும் மிகவும் இரக்கம் குணமுடையவராக இருந்தார்கள். தனக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு என்று இருக்கும் பொழுது அதை மன்னித்து மறக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் அல்லாஹு தஆலாவுடைய வரம்பில் மீறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பொழுது அது உற்ற மிகவும் நேசிக்கக்கூடியவராக இருந்தாலும் சரியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் கொண்டார். இப்போ ஒரு முஃமின் என்பவன் அல்லாஹு தஆலா மீது ஈமான் கொண்டவன் அல்லாஹ்வுடைய சட்டங்களில் வரம்பு மீறக்கூடிய நிலை ஏற்படும் பொழுதோ அல்லது அல்லாஹு தஆலா புனிதப்படுத்திய விஷயங்களில் அங்கு சில அதற்கு எதிராக ஒரு விஷயங்கள் ஏற்படும் பொழுதோ ஒரு முஃமினுக்கு ரோஷம் வர வேண்டும், அதை வெறுக்க வேண்டும். தன்னால் முடிந்தால் அது சட்ட ரீதியாக அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யணும். இது ஒரு முஃமினுடைய ஒரு பங்காக இருக்குது, ஒரு முஃமினுடைய ஈமானுடைய ஒரு அளவாக இருக்கு. இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லிவிட்டு மக்சூமியாவுடைய அந்த பெண், இவருடைய பழக்கம் என்ன, இரவல் வாங்கக்கூடியவளாக இருந்தார். பொருளை வீட்டிலிருந்து கொஞ்சம் கொடுங்க என்று வாங்கிவிட்டு
நீங்க தரவே இல்லை என்று இப்படி என்ற திருடக்கூடிய நிலை இருந்தது. அப்போ அந்த குறைஷி குலத்தை சார்ந்த மக்சூமியாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி தண்டனை கொடுப்பதற்காக சொல்லும் பொழுது, இல்ல எப்படியாவது பரிந்துரை செஞ்சு ரெக்கமெண்ட் செஞ்சு நம்ம தண்டனை குறைச்சிடலாம் என்று அவங்க விரும்பினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறினார்கள், அந்த மக்சூமியாவுடைய பெண் பெயரும் என்ன? ஃபாத்திமா தான். ஃபாத்திமா அல் மக்சூமியா. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் அவளுடைய பெயரை குறிப்பிட்டு, லவ் சரகத் ஃபாத்திமா பின்த் முஹம்மத் லகதஅது யதஹா. ஃபாத்திமா முஹம்மதுடைய மகளாக இருக்கக்கூடிய ஃபாத்திமா திருடினாலும் அவருடைய கையையும் நான் வெட்டியிருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு கூறுகின்றார். ஆக இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்த விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய புனிதப்படுத்தப்பட்ட விஷயங்களோ அல்லது சட்டத்தில் சில மாறுபடிகள் அல்லது சில விஷயங்களை மனிதர்கள் மாற்றுவதற்காக அல்லது அதை புறக்கணிப்பதற்காக முயற்சிக்கும் பொழுது கோபம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த கோபம் நியாயமான கோபம், இந்த ரோஷம் நியாயமான ஒரு ரோஷம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக கோபம் கொள்வது என்பது அனுமதிக்கப்பட்டது. இந்த காலத்தில் நம்ம பார்க்கிறோம், சில சட்டங்கள் மார்க்கத்தில் நிர்ணயித்த சில சட்டங்களை மாற்றுவதற்காக முயற்சிப்பதும் அல்லது அதை விட விரம்பு மீறக்கூடிய விஷயங்கள் இருக்கும் பொழுது அங்கு கோபம் கொள்வது என்பது நியாயமானது. அதே போல இது நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திலே ஏற்படுது. சில நேரத்தில் சொத்து விஷயங்கள் பெண்களுக்கு என்று இவ்வளவு நிர்ணயிக்கப்பட்ட மார்க்கம் நிர்ணயித்திருக்கின்றால் அதை வரம்பு மீறி என்ன செய்யறாங்க? இல்லை எனக்கு சரிசமமாக வேண்டும் என்ற நிலை அங்கு வாதாடக்கூடிய நிலை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் அல்லாஹை அஞ்சிக் கொள்ள வேண்டும். எங்கு அவர்கள் இந்த சொத்தை வாங்குவதற்காக முயற்சிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவர்கள் ஈமானையை இழக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். ஏனென்றால் அல்லாஹுடைய சட்டம் அனைத்துமே என்ன? மனிதர்களுக்கு, வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்கள் அனைவருக்கும் இந்த உலகத்துல ஒரு நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக நிர்ணயிக்கப்பட்ட சட்டங்களாக இருக்கின்றது. மனிதனுக்கு எது நல்லது எது கெட்டது என்று படைத்தவனுக்கு தான் தெரியும். ஒரு சின்ன ஒரு பொருள் மொபைலுக்கே இது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நம் மேனுவலையும் கேட்டலாக்கை வைத்து பயன்படுத்துகின்றோம் என்றால், இல்லை என்றால் அது கெட்டு போயிடும் என்று நம்ம சொல்றோம். அப்போ நாம அல்லாஹ் தஆலா நம்மை சிறந்த ஒரு படைப்பினமாக படைத்த அந்த ரப்பு ஒரு சட்டத்தை நிர்ணயிக்கும் பொழுது அதை மீறி ஒரு மனிதன் செய்யும் பொழுது அவன் வழிகேட்டிலும் அவன் அழிவில் தான் சென்று அடைவானே தவிர அவனுக்கு தீர்வு என்பது கண்டிப்பாக ஏற்படாது. ஆக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மீதமுள்ள அமர்வுகளிலும் நம்ம ஹதீஸ்களை நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா புனிதப்படுத்திய மற்றும் கண்ணியப்படுத்திய விஷயங்களை நாம் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.